ஹலோ குக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஆரமோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். இது ரொமான்டிக், ஹாரர், தென் கொஞ்சம் த்ரில்லர் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்மால் இன்ட்ரடக்ஷனோட போயிடலாம். லைக் ஆரம் வந்து ஒரு ப்ரொஃபஸர். நீங்கள் என்னது கதையில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிக்கலாம் கதையோட. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. ஓகேவா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு கார் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு தான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் போயிட்டு ஒருத்தர் இறங்குறாரு. இறங்கிட்டு காரை லாக் பண்ணிட்டு திரும்புகிறாரு. ஒரு பொண்ணு நின்று ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கு. ஏம்மா, யார் நீ? சே, கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். யார் மணி? உங்களுக்கு ஆபத்து இருக்கு. என்ன? உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்னம்மா உளறிட்டு இருக்க? மணி என்னன்னு தெரியுமா? மணி 12 ஆகுது. பேய் மாதிரி வந்து நின்றுட்டுருக்க. எந்த கிளம்புமா? உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நான் சொல்கிறத கேளுங்க. அறிவில்லை, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே போகிறாரு அவர் வீட்டுக்குள்ளே. அந்த பொண்ணு அப்படியே அந்த வீட்டையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்துட்டு ஸோ அவளும் அங்கேருந்து போயிடுறா. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ லைக் ஒரு வீட்டில் காலிங் பெல், சேம் அதே இதில் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து காலிங் பெல் அடிக்குது. யார்? ஆக்சுவலாக நான் உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணும். வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணை உட்கார வைக்கிறாங்க. காஃபி எதாவது குடிக்கிறீங்களா? இல்லை, எனக்கு இது வேணாம். உங்கள் ஹஸ்பண்ட் எப்போ வருவாங்க? இல்லை, ஒரு சின்ன விஷயமா வெளில போயிருக்காரு. அவர் சீக்கிரமாக வந்துடுவார். ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவங்களும் உட்காந்து பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லைக் அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்கா. இப்படியே வந்து ஒரு 1 hour கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் ஏற்கனவே லைக் வார்ன் பண்ணால அந்த பொண்ணு. ஸோ அவர் வராரு. ரீனு, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? ஆமாம், இது யார்? தெரியலங்க, உங்களை தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் உட்கார வச்சுருக்கேன். ரீனு, யார் என்னை பார்க்க வரணுன்னாலும் உட்கார வச்சிருவியா? ஏம்மா, நேற்று தான் நான் சொன்னேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? சார், நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க லூசாமா நீ? இங்கேருந்து கிளம்பு, இல்லை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னங்க, அவங்க தான் ஏதோ சொல்ல வராங்கல்ல. ரீனு, சொல்கிறத கேளு, உள்ளே போ. என்னங்க அது? போன்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ நீ இங்கேருந்து வெளில போகல, அப்புறம் நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நான் அங்கேருந்து போகிறேன். சென்னை நீங்கள் தேடி வாங்க. அப்படி இல்லைனா போமா. இந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன். நீங்கள் லைக் அந்த பொண்ணை அப்படியே பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து போகிறா. சே, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை. எதையாவது சொல்லிட்டு திருடுறதுக்கு இந்த மாதிரி வந்துடுறது. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதாவது சொல்லிகிட்ருக்கான். ஸோ அந்த வீட்டையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா லைக் நிறைய பேர் மாலையோடு போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஒருத்தவங்க போகிறாங்க. என்னாச்சு? இல்லைம்மா, நல்லா தான் இருந்தார். என் மச்சனண்ணா அவர் மாடியிலேருந்து கீழே வந்து இறந்துட்டாருமா. எந்த அப்பார்ட்மெண்ட்? 23மா. அப்படியே அந்த பொண்ணு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்படியே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 week போகுது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க, ரொம்ப சோகமா. அப்போ அந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. ரீனு. ஸோ அந்த ரீனு பொண்ணு அப்படியே ஏஞ்சி பார்க்குறாங்க. மேம், மேம் நீங்களா? மேம், நீங்கள் சொன்ன மாதிரியே என் ஹஸ்பண்ட் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் போய் சமாதானப்படுத்திகிட்ருக்கா. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூ, ஓகேவா? உங்கள் உயிருக்கும் ஆபத்து இருக்குது. என்ன மேம் சொல்கிறீங்க? ஆமாம், இந்தாங்க இந்த கயிறு, நீங்கள் கட்டிக்கோங்க. இது நான் பூஜை பண்ணி வச்சுருந்தது. இதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. இது இருந்துச்சுன்னா
உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது. உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்களுக்கு நான் கேரண்டி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என் ஹஸ்பண்ட் எப்படி அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. மேம் ப்ளீஸ் சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணை கொன்னுட்டாரு. அந்த பொண்ணு அப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கு. ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அவர் ஒரு பொண்ணை ஏமாற்றி கொன்னுட்டாரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு உங்கள் ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃப். ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. உங்களை விட்டுட்டு அவர் தினமும் அங்கே தான் போவார். அப்படியே அந்த பொண்ணு செம்ம ஷாக்காக பார்க்குது. இந்த பொண்ணு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவர் ரொம்ப லேட்டாக தான் வருவார். எப்படின்னா சரியாக வீட்டுக்குமே வரமாட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஆனால் எப்போவுமே கேட்பாங்க, அவர் ஏதாவது சமாளிச்சிட்ருப்பார். ஸோ இது அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்ருக்க என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு. நீ எத்தனை தடவை கேட்டிருந்தாலும் அவர் சொல்லியிருக்க மாட்டார். பிகாஸ் அந்த பொண்ணுனால நீ எவ்வளோ தான் பாசம் வச்சுருந்தாலும் உன் ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை தேடி தான் போயிருக்காரு. அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கு. அந்த பொண்ணு என்னை நீ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லியிருக்கா. பட் அவர் பிடிவாதமாக இருந்ததுனால அந்த பொண்ணு தூக்க மாட்டி இறந்துட்டா. அந்த பொண்ணோட ஆன்மா உங்கள் ஹஸ்பண்டே சுற்றி வந்திருக்கு. அந்த பொண்ணு செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கா. இது உண்மைதான். என்னால் ஆன்மாக்களை பார்க்க முடியும். நல்லதோ கெட்டதோ அது எல்லாமே என் கண்ணுக்கு தெரியும். அதனால தான் உன் ஹஸ்பண்டை வார்ன் பண்ண வந்தேன். ஆனால் அவர் என் பேச்சை பெருசாக எடுத்துக்கல. இதை கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னை மதிக்கவே இல்லை. சரி, இன்றைக்காவது எப்படியாவது எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த பொண்ணு உங்கள் ஹஸ்பண்டை நைட்டே கொண்டுட்ருக்கு. அவள் தான் உங்கள் ஹஸ்பண்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டது. அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கரமாக அழுகுது. ஸோ அப்படியே நீங்கள் தான் போய் சமாதானப்படுத்துறீங்க. எஸ், அது நீங்கள் தான். யூ கேன் see the ghost, ஓகேவா? ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே சமாதானப்படுத்திட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வரீங்க. ஸோ இப்போது டைரெக்டாக உங்கள் ஆஃபீஸில் தான் நீங்கள் உட்காந்துட்டு ஏதோ ஒரு புக்ஸ் படிச்சிட்ருக்கீங்க. அங்கே 2 பேர் வராங்க. ஒரு அப்பா, ஒரு பையன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். ஸோ அவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. சொல்லுங்கள், என்னாச்சு? உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட நிறைய சாதனைகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் மேம், உங்களை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பா சொன்னாரு தான் நான் வந்தேன். நீங்கள் அப்படியே கோவப்படல, எதுவுமே ரியாக்டும் பண்ணல. அப்படியே நார்மலாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து சொல்கிறீங்க. ஸோ சொன்னோன்னே என் பையன் இப்போ வர வர சரியில்லை மேம். ஸோ இதையோ பார்த்து பயப்படுறான். நைட் நேரத்தில் யார்கிட்டயோ தனியாக பேசிகிட்ருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் மேம் என்ன பிரச்சனைன்னு உங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அப்படியே அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் அப்படியே கண்டுக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். என்ன தான் பண்ணுவேன், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அவனை பார்த்துட்டு, ஆமாம் உனக்கு பிரியாவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கேட்டோன்னா அவன் மூஞ்சி ரியாக்ஷன் அப்படியே மாறுது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு பிரியான்னு யாரும் தெரியாது. அப்புறம் ஏன் வாய் வளருது? உனக்கு தெரியாமலையா இவ்வளோ பயம் உன் கண்ணில்? அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னடா ரோஹன், என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மேம், நீங்கள் ஏதோ பேசாதீங்க, தெரியாமலாம் எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வளரிட்டு இருக்கான். ஸோ இங்கேருந்து நீங்கள் தான் அவளை கேங்காக பண்ணி கொல்லும் போது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அப்படியே அவன் அப்படியே ஷாக் ஆகி ஏஞ்சி நிற்கிறான். மேம் மேம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு, ஐ நோ எவ்ரிதிங் அபவுட் யூ.
நீ எவ்வளோ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரியும் உங்கள் அப்பா. சார், நீங்கள் அவனை எவ்வளோ காப்பாற்றிருக்கீங்கன்னு தெரியும். உங்கள் பையன் நார்மலான பையன் கிடையாது, சரியான பொம்பளை பொறுக்கி. எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான்னு கணக்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ கடைசியாக ஒரு பொண்ணை கொன்ன தெரியுமா? கேங்கா சேர்ந்து எல்லாம். அந்த பொண்ணோட ஆன்மா உன்னை தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. உன்னை கண்டிப்பாக கொன்னுடும். மேம், என்ன மேம் சொல்கிறீங்க? என் பையனை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே வந்தேன். நீங்கள் என்னமோ கண்டிப்பாக கொன்றுவாங்க. மேம் ப்ளீஸ் மேம், என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க மேம். தெரியாமல் அவன் தப்பு பண்ணிட்டான். தெரியாமல் அவன் தப்பு பண்ணிட்டானா? இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணது. அவன் பண்ணது 1 2 கிடையாது. இந்த மாதிரி பல லட்சம், பல பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இவனோட செல்வாக்கை வச்சுட்டு எத்தனை பேரை இவன் நாசமாக்கியிருக்கான்னு தெரியுமா? அதுக்கு நீங்கள் எல்லாம் உடந்தையா? பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? மேம், என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ கோடி வேணுமோ, எவ்வளோ வேணுமோ கேளுங்க. ஐ கேன் கிவ். எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க. காசுனால எல்லாத்தையுமே வாங்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பையன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவான். அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே காலில் வந்து மேம் மேம் கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் அப்படியே நீங்கள் ஏஞ்சிட்டிங்க. அவன் கண்டிப்பாக சாக தான் போகிறான். தப்பு பண்ண எல்லாருக்கும் தண்டனை உண்டு. கண்டிப்பாக தண்டனை உண்டு. நான் கண்டிப்பாக உயிர்களை சேவ் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அப்படியே போகிறீங்க நீங்கள். லைக் ஒரு ரூமில் போய் சாத்திட்டீங்க. அந்த கதவு லாக் ஆகிட்டு திருப்பி திறக்கவே முடியாது, ஓகேவா? நீங்கள் இது பண்ணுற வரையும். ஸோ அவர் போட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ஏஞ்சி போனால் அடுத்த நிமிஷமே அங்கே மேலே இருந்து லைக் அந்த அலங்கார விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த லைட்டு அவ்வளோ பெருசு. அப்படியே அவங்க பையன் தள்ள விழுந்து அவன் அப்படியே உயிர் இழக்கிறான். அவங்க அப்பா முன்னாடியே அவங்க பையன் அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே செத்து போயிடுறான். ஸோ இதை பார்த்தா அவர் அடிச்சுட்டு அழுகுறாரு. ஐயோ, என் பையன் நீ காப்பாற்று வந்தாலும் வந்த, இப்படி பண்ணிட்டியே நீ, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. அவன் தான் செத்து போயிட்டானே. ஸோ நீங்கள் அப்படியே நான் உயிர்களை காப்பாற்றுவேன், ஆனால் பாவம் செஞ்சவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். அது எல்லாமே கிளியர் பண்ணி ஸோ ஓரளவுக்கு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் வந்திருப்பீங்க. ஹலோ, எஸ் டெல் மீ மேம். ஓகே, 10 o'clockலாம் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொன்னபடியே இப்போ இருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு காலேஜில் தான் இருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைக் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. பிகாஸ் இப்போ தான் அந்த லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அவங்க வந்து லைக் ஆஃபீஸ்லேருந்து உங்களை லைக் அங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். ஐ மீன் எப்படின்னா, அந்த கரஸ் இருப்பாங்கள்ல, கரஸ் ஆர் லைக் அந்த ஃபவுண்டர். ஸோ அவங்க வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே டேரெக்டாக கூப்பிட்டு போயாச்சு. அங்கே தான் அந்த பிரின்ஸிபல் மேம் எதுவும் பேசிகிட்ருக்காங்க. வாங்க மேம். ஸோ அப்படி நீங்கள் உட்காரிங்க. சொல்லுங்கள், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? மேம், இங்கே கொஞ்சம் அமானுஷமான விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு மேம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா. அதுக்கப்புறம் அதோட ஆன்மாவை நாங்கள் அடக்கிட்டோம். தென் ஒரு மேம் மாடியிலேருந்து தெரியாமல் கீழே வந்து இறந்துட்டாங்க. அது அவங்க மேலே தப்பா இல்லை அந்த பொண்ணோட ஆன்மா திரும்ப வந்துருச்சான்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த மேம் அங்கங்கே பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஆக்சுவலாக இதை நாங்கள் நேர்லேயே பார்த்துருக்கோம். நான் ஒரு தடவை என்னோடய ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு பசங்கள்லாம் போயிட்டாங்களேன்னு பார்த்துட்டு ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்கும் போது ஒரு கிளாஸில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் பசங்க தான் ஏதோ விளையாண்டுருக்காங்களோன்னு நினச்சேன். ஆனால் அங்கே பசங்க இல்லை மேம். நானும் அவங்க யாராவது இருக்காங்களா, பசங்களாம் ஏன் போகலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் அவங்க கிட்டே போயிட்டேன்.
அப்புறம் அந்த பெஞ்சில் படுத்துட்டு இருந்தவங்க எழுந்துச்சி என் ஃபேஸை பார்த்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, அது அது ஸ்டூடெண்ட் இல்லை, இறந்து போன மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கேருந்து அப்படியே அலறி அடிச்சுட்டு வந்துட்டேன். அதனாலே நாங்கள் பசங்களுக்கு இப்போது ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் வைக்கிறதில்ல. அப்படியா, சரி. இங்கே நான் கொஞ்ச நாள் தங்கியிருந்து சில விஷயங்களை கவனிக்கணும். ஸோ என்னை இங்கே டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. ஷோர் மேம், ஷோர் அப்படின்றாங்க. அந்த ஃபவுண்டரும் ஒத்துக்கிறாரு. ஸோ இப்படியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி வந்தால் நீங்கள் க்யூட்டாக அழகாக இருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ பசங்க எல்லாமே உங்களை அப்படியே சுற்றி சுற்றி வரானுங்க, செம்மையாக இருக்கீங்கன்ட்டு. நீங்கள் ஆக்சுவலாக எந்த கிளாஸுமே எடுக்க மாட்டீங்க. ஏதாவது லைக் எப்படி சொல்லணுன்னா, ஏதாவது ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா போய் பார்த்துக்கணும், ஸ்டாஃப் இல்லை எங்கேயா வெளில போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி தான் எந்த சப்ஜெக்டும் எடுக்க மாட்டீங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படியே வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறீங்க. பட் ரீசெண்டாக எதுவுமே நடக்கலை. ஏன்னா வந்து லைக் அவங்க சொன்ன மாதிரி தான், ஸ்பெஷல் கிளாஸ் எதுவுமே வைக்கல. அப்பப்போ அப்படி எப்படி பசங்களை அமுச்சு விட்ருவாங்க. ஸோ லைக் ஃபியூ டேஸ் போகுது. ஆனால் சில மேம்லாம் காண்டாகிறாங்க, என்னடா இவங்களாம் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் லைக் எந்த கிளாஸுமே அட்டன் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்ககிட்டயும் பேச்சு கொடுக்குறாங்க. ஹலோ மேம், உங்களை நான் அடிக்கடி பார்ப்பேன், உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன், ஆனால் கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயா? சொல்லுங்கள் மேம், என்னாச்சு? இல்லை, நீங்கள் எந்த கிளாஸும் எடுத்தும் பார்க்கலையே, புதுசாக வந்திருக்கீங்க போல். உங்களை என்ன கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? நீங்கள் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஏதாவது ஃப்ரீ கிளாஸஸ் இருந்தால் அதை பார்த்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. நீங்கள் ஆனால் சொல்லலை லைக் இந்த பேய் ஓடுறது தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஓ ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேம் போயிட்டு எல்லார்ட்டையுமே வந்து லைக் இவங்க வந்து இது இப்படி வந்து சும்மா ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறதுக்கே அவ்வளோ காசு வாங்குறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, காசிப் போய் அப்படி அந்த மேம் சொல்லி எல்லாருமே அவங்கள வந்து காண்டில் தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஸோ மென் ஸ்டாஃப்க்கும் தெரியுது. அங்கே தான் ஆரம் இருக்கார், நம்ம தலை. ஸோ அவர் உட்காந்துட்டு ஏதோ படிச்சிட்ருக்காரு. சார் இங்கே பார்த்தீங்களா, புது ஸ்டாஃப் வந்திருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் அந்த மேம் வெறும் ஃப்ரீ கிளாஸ் தான் எடுப்பாங்களாம். அவங்களுக்கு சேல்ரி பார்த்தீங்கன்னா 1,00,000மா. இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை பார்த்துருக்காங்களா, இல்லை எடுத்தோன்னே இந்த சேல்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருக்காங்க. இல்லை சார், இதுதான் ஃபர்ஸ்ட்டு காலேஜா, அதுக்கே இவ்வளோ சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் பேசிகிட்ருக்காங்க. இது எல்லாமே ஆரம் கேட்டுட்ருக்காரு. ஹீ இஸ் ஸோ காம். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் காதில் வாங்கிக்கிறாரு, தட்ஸ் இட். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்கீங்க, சும்மா லைக் அப்படியே எங்கேயாவது அந்த ஆன்மா தட்டுப்படுதா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நடந்து அப்படியே சும்மா போயிட்டுருக்கீங்க. லைக் இந்த எல்லாமே இந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அந்த கார்னர் எட்ஜில் போயிட்டு எட்ஜில் வந்து நீங்கள் மொட்டை மாடிக்கு போகிற இது இருக்கும், படி. ஸோ அங்கே அப்படியே சும்மா அப்படியே நின்று பார்த்துட்டு பின்னாடி திரும்பலான்னு போயிட்டு திரும்பலான்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல யூ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ். நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, ஏதாவது பசங்க நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு தடவை மாடியில் பார்க்குறீங்க. அந்த மாடியில் பார்த்தா யாரோ நின்று உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நீங்கள் அந்த மாடியில் ஏறி போயிட்டுருக்கீங்க. அங்கே நின்று லைக் அந்த டெரஸில் போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க, அங்கே யாருமே கிடையாது. ஸோ அப்படியே சரி கீழே வரலாம் அப்படின்னு வந்துட்டுருக்கீங்க. அப்போ யாரோ உங்கள் பேரை கூப்பிட்றாங்க. வயன், என்ன உன்னால் ஓட்ட முடியும்னு நினைக்கிறியா? நீங்கள் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே திரும்புறீங்க. என்னால் ஓட்ட முடியலனா இந்த உலகத்தை யாராலையும் உன்னை ஓட்ட முடியாது, கவலைப்படாத, உன் ஆட்டம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் ஒரு 3 டேஸில் ஃபுல் மூன் டே வருது. கண்டிப்பாக உன்னை இந்த இடத்த விட்டு மேல் லோகத்துக்கு அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணு பார்த்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எப்போவுமே நீங்கள் அந்த ஆன்மாவோட லைக் என்ன ஸ்டோரின்னு கேட்பீங்க. ஸோ அந்த ஆன்மாவும் நின்றுட்டுருக்கு. சரி நீ சொல்லு, என்னாச்சு? இந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நான் ரொம்ப ஆசையாக ஜாயின் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
என்னோட ட்ரீம் காலேஜ் சொல்லலாம். இதில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுது. இவங்க சில பசங்களுக்கு நைட் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க, அதையும் எடுத்தேன். மார்னிங் சீக்கிரமாக வரேன்னு சொன்னாங்க, அதையும் பண்ணேன். பிகாஸ் என் சூழ்நிலை அப்படி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு இருந்தேன். தென் அவங்க டார்ச்சர் ஓவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ஜாபை விட்டுடலான்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு ஷாம்னு ஒருத்தர் அறிமுகமானார். இங்கே தான் வேலை பார்க்குறாரு. அவர் ரொம்ப நல்லவர். என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே குறைச்சார். என் கூட நல்லா பேசினார். என் கூட ஃப்ரெண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அது அப்படி டெவலப் ஆகி நாங்கள் 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் அவர் எதிர்பாராத விதமாக காலேஜுக்கு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால்தான் நானும் இந்த காலேஜ்லேயே சூசைட் பண்ணி இறந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ஏதோ இங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்தாலாம், அந்த பொண்ணோட ஆன்மால் தான் நான் இறந்தேன்னு. அப்படிலாம் கிடையாது. இங்கே நானே தான் சூசைட் பண்ணி இறந்தேன். ஸோ இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இங்கே இருந்து ஒவ்வொருத்தவங்களையும் வெளில போகிறேன். எந்த அளவுக்கு என்ன வேலை வாங்கினாங்களோ, எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே அனுபவிக்கணும். கண்டிப்பாக இந்த காலேஜ் மூட வைப்பேன். அது வரையும் நான் போக மாட்டேன். சி, நீ அவர் இறந்ததுனால இறந்துட்ட. இங்கே ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இங்கே வேலையை விட்டு நீ போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ சூசைட் பண்ணணும்னு நினச்சது ஓ மேலே தப்பு. இங்கே இருக்க பசங்க நிலைமை யோசிச்சுப்பாரு. லட்சக்கணக்கான பசங்க இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. நீ அசால்ட்டாக கொல்ல போகிறன்ற. இங்கேருந்து போயிடு. நல்லபடியாக சொல்லும் போதே முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா மறைஞ்சிடுச்சு. ஒரு செம்ம காண்டு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் வருது. நீங்கள் அதே மாதிரி ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஆரம் வந்து அங்கே கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வர வர சரியாக படிக்க மாட்டீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நானும் பார்த்துட்ருக்கேன். வாட் ஹேப்பன்? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சாரிலாம் எனக்கு முக்கியம் இல்லை. கொஞ்ச நாளில் செமஸ்டர் தானே வருது. எதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கீங்க? என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட எப்போ வேணால் கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும் ஒய் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிளாஸ்க்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சாரி சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாக வந்து பசங்க அந்த ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் கிளாஸ் பெருசாக கவனிச்சிக்க மாட்டாங்க. அப்படி போயிட்டுருக்கோம். அதனால் செம கடுப்பாயிட்டான். இங்கே வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் தான் அவரே நின்று முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆரம் பேசிக்கிட்டே உங்களே தான் பார்க்குறாரு. இந்த பொண்ணையை இப்படி பார்த்துட்ருக்கா நீ அப்படியே லைக் அவன் பார்த்துட்டான். சரி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து லைக் அந்த வாசல்லே வந்து கேட்குறான். மேம் என்னாச்சு? எதுக்கு என்னை அப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. பத்திரமா இருங்களா? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் அங்கேருந்து போயிடுறீங்க. லூசு போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போது அவன் வந்து லைக் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் எல்லாத்தையுமே லைக் பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து லைக் அந்த மாடிக்கிட்ட இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தா 2 பொண்ணுங்க போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த பசங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி ஓடி வந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த பசங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 பேர், 2 கேர்ள்ஸ், ஓகேவா? ஸோ மாடிக்கு போயிட்டு, மேம் இன்னும் எவ்வளோ தூரம் மேம்? இங்கே தானே நோட்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அப்படியே அந்த பொண்ணுங்க போயிட்டே இருக்குது பேசிக்கிட்டே. நீங்கள் பார்க்குறீங்க அங்கே யாருமே இல்லை. அப்புறம் தான் ஒத்து பார்த்தா தெரியுது அது ஆக்சுவலாக அந்த ஆன்மா. கேர்ள்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் திரும்புதுங்க. எங்கே போயிட்டுருக்கீங்க? இல்லை மேம், சுனிதா மேம் லைக் நோட்ஸ் தரேன்னு சொன்னாங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க திரும்புதுங்க. பார்த்தா அந்த சுனிதா மேம் இல்லை.
என்ன பேர் சொன்னீங்க? சுனிதா மேம். கீழ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க முறைச்சிட்டு. ஸோ அந்த பசங்க வந்தாச்சு. 2 பசங்களையுமே நீங்க ஆஃபீஸ் ரூம் கூட்டு போறீங்க. ஸோ அந்த பொண்ணும் லைக் அந்த 2 பொண்ணுங்களுமே ஒரு மாதிரி ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்ற மாரி பார்த்துட்டு வருதுங்க. ஸோ லைக் அங்க வந்து ஆஃபீஸ்ல நீங்க அந்த பேர் சொல்றீங்க. சுனிதா மேம் வந்திருக்காங்களான்ட்டு. ஆக்சுவலா அவங்க வரவே இல்ல. மேம் என்ன வரலன்னு சொல்றாங்க. அதேதான் நானும் சொன்னேன். அவங்க வரல. வாட்? இல்ல மேம் அவங்க மாடிக்கு இனிமேலும் யாரும் அந்த மாடி சைடு போகக்கூடாது. புரியுதா? மேம். சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் மேம் சொல்றாங்க. ஸோ அந்த இடத்த பூட்டி வைங்க. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் அப்படியே பார்த்துட்டு ஓகே மேம் சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க அப்படியே ஏதோ குழப்பத்திலே போகுதுங்க. என்னாச்சு? அப்புறம் வந்தது யாரு? அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நீங்க லைக் ஏதோ ஒரு லைக் மந்திரம் மாதிரி சொல்லி அவங்க 2 பேர் தலையிலயும் பிளஸ் பண்றீங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல மேம்? இல்ல. எதுவும் வராது. அந்த பொண்ணு இல்ல. அந்த மேம் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா யாரையோ கொல்ல தான் போறாங்க. அதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் அலோ பண்ணாதீங்க பசங்கள அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த பக்கம் ஆரம் வந்து பைக் எடுக்க போறான். ஸோ நீங்க ஆரமே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியுமே சிரிப்புலாம் கிடையாது. மொறச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே திரும்பி இருப்பான். நீங்க இப்பயும் மொறச்சு தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்து அவன் பைக் எடுக்கிற வரையும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேம் எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கு? அறிவு கெட்டு போச்சா என்ன? திங்கிற மாரி பார்த்துட்ருக்கு. ஏற்கனவே ப்ரொபோசல்லாம் வந்து எனக்கு டார்ச்சரா இருக்கு. இப்ப என்ன இது வந்து பார்த்துட்ருக்குன்ற மாரி அவனுக்கு செம காண்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு, இதெல்லாம் திருந்தாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு பைக் போறான். நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீ கண்டிப்பா ஒரு நாள் என்ன தேடி வருவ. அது வரையும் உயிரோட இரு அப்படின்ட்டு. ஸோ நீங்க அங்கேருந்து போறீங்க. இப்படியே வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு, இன்னைக்கு தான் ஃபுல் மூன் டே. சரி ஆரம் பார்த்து சில விஷயம்லாம் பேசலான்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து ஆரம் ரூமுக்கு வரீங்க. ஸோ லைக் ஆரம் வந்து அங்க இல்ல. சரி போலான்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா அந்த லைக் சொன்னேன்ல அந்த மாடிப்படி, அங்க யாரோ போற மாதிரி இருக்கு. திருப்பி யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்ம காண்டுல நீங்க டக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி யாருன்னு பார்ப்போன்ட்டு. அப்படியே ஆரம் தான் பொசஸ் பண்ண மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கான். சார், ஆரம் சார், சார் அப்படி சொல்லிட்டு நீங்க பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அவ கேட்கவே இல்ல. ஸோ அப்படியே மாடிக்கு போயிட்டுருக்கான். நீங்களும் பின்னாடியே போயிட்டு அவன் டச் பண்ணலான்னு போறீங்க. அதுக்குள்ள அவன் மாடி அந்த இது இருக்குல்ல, தூண் மேல அது மாரி ஏறிட்டான். ஸோ மதில் மேல ஏறி கீழ குதிக்கலான்னு போறான். ஸோ நீங்க ஒரு பக்கம் கை பிடிச்சிடுறீங்க. அவன் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அந்த ஆன்மா போன மாதிரி அப்படியே உங்கள திரும்பி பார்க்குறான். மேம் எதுக்கு என் கைய பிடிச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கான். நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு பாருங்க அப்படின்னோனே, ஸோ அப்படியே அவன் அப்பதான் கீழ பார்த்துருப்பான். ஒரு மாரி ஒரு பயத்துல அப்படியே உங்க மேல சாயறான். லைக் குதிக்கிறதுக்கு வந்திருப்பான். அப்படியே உங்க மேல சாஞ்சுறான். ஸோ அப்படியே உங்க மேல ஹோவர் ஆன மாரி 2 பேரும் அப்படியே இருக்கீங்க. லைக் கீழ படுத்துட்டு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைக் அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மாரி ஸ்ட்ரேஞ்சா கூட இல்ல. அவனோட பாடி உங்க மேல பட்டப்போ, ஒரு மாதிரி இப்பதான் நீங்க வந்து ஒரு லவ் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் பண்றீங்க. உங்களோட ஐ டு ஐ அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஒரு நிமிஷம் உங்க ஹார்ட் பீட் அவ்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. மேம், மேம். ஆ, ஆ சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் எந்திச்சு நின்னுறீங்க. மேம், நான் எப்படி இங்க வந்தேன்? நீங்களா கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல. சார், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஃபர்ஸ்ட்டு காமன் சென்ஸோட பேசுங்க. நான் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் என்ன மொறச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன லவ் பண்றீங்களா என்ன? அப்படின்ற மாரி கேட்டுறீங்க. சாரி கேட்டுறான். நீங்க அப்படியே பார்த்துட்டு, சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் இங்க வராம இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. அவன் எப்படி நம்ம வந்தோம்? இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு இன்னுமே கன்ஃப்யூஸா அப்படியே போயிட்டுருக்கான் கீழ. ஸோ லைக் நீங்க பார்த்துட்டு அந்த பக்கம் பார்க்குறீங்க. அந்த ஆன்மா எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இல்ல. ஸோ இப்படியே நைட் ஆகியிருக்கும்.
நீங்கள் வந்து அந்த லைக் சில பேர்லாம் கூட்டிகிட்டு வந்து எப்படின்னா இந்த ஸ்கூல் சேர்ந்து காலேஜ் சேர்ந்து சில பேர் கூட்டிகிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்து அந்த மாடியிலே சில ரிச்சுவல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆன்மா வந்து அப்படி கத்துது, என்னை விட்டுரு விட்டுரு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த அவங்களோட லவ்வர் ஆன்மா இருக்குல்ல, ஸோ அதை வர வச்சு ஸோ இங்கேருந்து இந்த பூமியிலேருந்து கூப்பிட்டு போகிற மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் அது அந்த ஆன்மா இங்கேருந்து பிரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரிச்சுவல்ஸும் நல்லா முடியுது. இப்போ தான் எல்லாருக்குமே சந்தோஷம். அந்த மேம் கேட்குறாங்க, ஏற்கனவே முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அந்த ஆன்மா இருக்கான்ட்டு. இல்லை அந்த ஆன்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ இங்கேருந்து நான் அப்போது வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே இங்கேயே வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது லைக் நீங்கள் ஆரம்ப ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரம் வீட்டுக்கே போயாச்சு. ஸோ ஆரம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ அப்படியே படுத்துட்ருக்கான். ஆனால் அவனுக்கு தூக்கமே இல்லை. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறான், கொஞ்ச நேரம் வந்து லைக் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். மணி ஒரு 12 இருக்கும். இப்போ தான் லைட்டாக தூக்கம் வந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஸோ அப்படியே திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கான். நீங்கள் அந்த வீட்டுக்கே வந்துட்டீங்க. ஸோ லைக் அங்கே வந்து கதவை தட்டலான்னு வரீங்க. அப்போ தான் ஏதோ ஒரு ஆன்மா உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக தட்டவே இல்லை. சரி என்ன நடக்குது, உள்ளே ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு பார்க்குறீங்க. அப்போது அந்த ஆன்மா டைரெக்டாக போயிட்டு அவன் கழுத்தை நெருக்க ஆரம்பிக்குது. அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். விடு விடு, யார் யார் அப்படி சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு ஸ்பெல் மாதிரி போடுறீங்க. ஸோ அது அந்த லைக் அப்படியே மறைஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி, என்னது இது என்னது இது, எதுக்கு என் கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கு. அவள் அப்படியே லைக் அந்த எப்படி சொல்கிறதுனா கண்ணாடியை பார்க்குறான். ஸோ அந்த கண்ணாடியில் லைக் அந்த கை பிடிச்ச அந்த செவந்திருக்கு அவன் கழுத்தில். டேம் ஃபக், என்னது இது, கழுத்தில் அடையாளம். அப்போ இது கனவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் தூக்கமே வரல. சரி நம்ம லைக் அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த பெட்ரூம் இருக்குன்னா அது பக்கத்துலேயே பால்கனி மாதிரி இருக்கும். மாடிக்கெலாம் போவேன்னா ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாலே பால்கனி இருக்கும். அங்கேருந்து பார்த்தா கீழே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ அங்கே வந்து அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கான். அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கும்போது நீங்கள் தான் பேய் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க அங்கேயே. அதுவும் நல்லா முண்டைக்கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனே டக்குன்னு அவனே பயந்துடுறான். ஆரம்பு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா தான் தெரியுது அது நீங்கள். அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. இது வயன் தானே, எதுக்கு இவ தேடி வந்திருக்கா, வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். நீங்கள் திரும்பவே இல்லை, அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் இப்படியே நீங்கள் வந்து லைக் ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு போயிட்டா உங்களை தேடி தேடி பார்க்குறான் நீங்கள் வருவீங்களான்ட்டு. ஆனால் நீங்கள் லேட்டாக தான் வரீங்க. வந்தோடனே வந்து உங்களை பிடிச்சி செம்ம திட்டுறான். என்ன வீட்டாண்ட என்ன பண்ணிகிட்ருக்க, நீ சாதா பொண்ணு மாதிரி தெரியலையே, பிளாக் மேஜிக் எதாவது பண்ணுவியா, என்னோடய வீட்டில் என்னென்னமோ நடக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் அங்கே வந்ததுக்கு ரீசன் இருக்குது. நீங்கள் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் சேஃபாக இருக்கிறதுக்கும் நீ அங்கே வந்ததுக்கு என்ன சம்மந்தமே இல்லையே. ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லு. ஏன் எதுக்கு எங்கள் வீட்டாண்ட வந்த, என் கண்ணுக்கு ஆண் மக்கள் தெரியும். என்ன வயன் இந்த காலத்தில் ஆன்மா பேய்க்கின்னு சொல்லிட்டு இருக்க. டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துட்டு போகுது, இன்னும் இதையே நம்பிட்டு இருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது உன் கழுத்தில் இருக்க அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படியே அவன் ஸ்மைலு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுது. அப்படியே தொட்டு பார்க்குறான். நைட்டு நடந்தது ஞாபகம் வருது. ஆனால் உனக்கு எப்படி தெரியும், அது தெரிஞ்சதுனால தான் நான் அங்கே வந்தேன். உன் பின்னாடி ஒரு ஆன்மா சுற்றிட்டுருக்கு. என்ன ஆன்மாவா, யார் அது, உனக்கு எதாவது தெரியுமா, உன் பாஸ்டில் ஏதாவது நடந்துச்சா. ஸோ அவன் யோசிச்சு பார்க்குறான்.
ஆமாம். ஆக்சுவலா நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தேன். அதில் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்த்தவன் தான் ரிஹான். அவனும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம். தென் என்ன ரீசன் தெரில, அவன் தனியாக ஒரு பிஸ்னஸ் வைக்க போகிறேன்னு போயிட்டான். அவன் போனாலும் எங்கள் 2 பேருக்கு இருந்த கஸ்டமர் எனக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்னோடய ஒர்க்னாலையா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அதுவே அவனுக்குள்ளே பொறாமையாக மாறிச்சு. தென் ஒரு நாள் என்னை மாடிக்கு வர சொன்னான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டோம். அவன் தான் என்னை ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு வந்தான். என்னோடய பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றால் தான் லாஸ் ஆகுதுன்னு. நான் அவனுக்கு ஜஸ்ட்டு தடுக்க தான் முயற்சி பண்ணேன். அப்போது அங்கே இருந்த ஒரு கம்பி குத்தி அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஃபியூனர்லாம் பண்ணி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ அவன் ஆன்மா ஏதாவது, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், அந்த ஆன்மா ஒன்று தான் சுற்றி வருது. அது எப்படி சரி பண்ணுறது? உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. சரி, ஓகே. அப்படியே சொல்லிட்டு ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் ஒரு பார்ட்டி ஹாலுக்கு தான் வர சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் பர்த்டே ஆக்சுவலாக அவனை வந்து உங்கள் பர்சனலாக நீங்கள் இன்வைட் பண்ணி லைக் அதை செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசை. ஸோ நல்லா பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பேய் ஓட்டுறவங்களாம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு கேர்ளாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆரம் மேலே அவ்வளோ ஆசையாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட அந்த ஒரு லவ்வை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இவன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் இருந்துமே யார் மேலேயும் லவ் வந்தது கிடையாது. ஜஸ்ட் இது உங்கள் ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தீங்க. அது மூலயமா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் தானே. பிகாஸ் உங்களுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. இந்த தொழில் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ இப்படியே தான் லைக் நீங்கள் அந்த பார்ட்டி ஹாலில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது 2 பேருமே நல்லா குடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஃபிசிக்கலாக இருக்கணும்னு தோணுது. ஸோ நீங்கள் ஆரம்ப ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. லைக் அவனுமே சரின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்திருப்பான். லைக் உங்களை லே டவுன் பண்ண வச்சுட்டு ஸோ அப்படியே லைக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் சீக்ஸு, உங்கள் லிப்ஸு, ஸோ நல்லா சக் பண்ணி நல்லா பைட் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஸோ உங்கள் நோஸ் டிப்பு, உங்கள் ஐஸு எல்லாமே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு நல்லாவே சென்ஸ் ஆகுது, நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களுமே அவனுக்கு கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஷர்ட்டு, உங்கள் பேண்ட், தென் அவனோட ஷர்ட் பேண்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு ஸோ அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் அந்தளவுக்கு ஒரு இன்டிமேட்டான ஒரு மேக்கவுட் செஷன் செம்மையாக 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. பயங்கரமாக மூச்சு வாங்குது 2 பேருக்குமே. ஸோ ஆரம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா யூ லைக் இட். அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களுமே அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைக் அவன் பேரை சொல்லி சொல்லி கத்திகிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆரம் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். டு யூ லைக் இட்? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு கிஸ் பண்ண வரான். ஸோ அப்படியே லைக் நீங்கள் அவனுக்கு ஒரு மயக்க மருந்து மாதிரி கொடுக்குறீங்க ஒரு கர்ச்சிஃப் வச்சு. ஸோ அவன் அப்படியே மயங்கிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு, நீ இதுக்கப்புறம் ஆரம் பின்னாடி வரக்கூடாது, புரியுதா? அப்படி தான் வருவேன். என்ன பண்ணுவ நீ? உன்னால் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதா? மற்றவங்களுக்கே நான் இறங்கி வந்து எல்லாத்தையும் செய்வேன். ஆனால் இப்போது ஆரம் என் லவ்வர். கூடிய சீக்கிரத்தில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இனிமேலும் உன்னை அவன் பக்கத்தில் நெருங்க விடுவேன்னு நினைக்கிறியா? அவனை பற்றி தெரியாமலே நீ பேசுகிற. அவனை பற்றி தெரிஞ்சதுனால தான் நான் பேசுகிறேன். ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சிட்டாங்கன்னா அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துகிட்டு போயிடணும். நீ இந்தளவுக்கு இறங்கி வரக்கூடாது. ஓ மேலேயும் தப்பு இருக்கு அன்றைக்கி சண்டை போட்டதில். இதில் நீ இவரை கொல்ல பார்க்குறியா? அதுக்கு நான் அலோவே பண்ண மாட்டேன்.
நீங்கள் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு சில ஸ்பெல்ஸ்லாம் சொல்கிறீங்க. அந்த ஆன்மா கத்துது கதறுது, இங்கே விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே அவன் உடம்புலாம் எரியுது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, அப்படியே அந்த ஸ்பெல் சொல்லிக்கிட்டே ஸோ ஹோலி வாட்டர் இருக்குது, அப்படியே அதை தெளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஆன்மா கத்துறது பயங்கரமாக கத்துறது, அந்த பில்டிங்காக அதிரும் போல் அந்தளவுக்கு. ஸோ அப்படியே வந்து நான் விட்டுரு விட்டுரு நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிது. ஸோ நீங்கள் அந்த ஆன்மாவுக்கு அந்த முக்தி அடையிறதுக்காக சில வேர்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த ஆன்மாவும் அங்கேருந்து போயிடுச்சு. ஸோ பார்த்தா ஆரம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சாரி ஆரம், உன்னை முழிக்க வச்சுட்டு பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக பயப்படுவேன், அதனால தான் இப்படி பண்ணேன். அப்படியே நீங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து போகிறீங்க. மார்னிங் அவன் எழுந்துச்சி பார்த்துட்டு நீங்கள் இல்லைன்னவும் அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து போயிடுறான். இப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருப்பீங்க எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறீங்க. ஆரம்பம் புரிஞ்சுக்கிறான் நீங்கள் அந்த ஆன்மா ஓட்டினது. ஆனால் கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன், கொஞ்சம் பிலீவ் பண்ண முடியல. பிகாஸ் அவன் கண்ணால் பார்க்கல, ஜஸ்ட் அந்த ஃபீல் பண்ணது அவனை கழுத்தை நெருக்கிறது தானே. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஆகுது. ஆனால் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அப்பப்போ ஒன்றா மேக்கவுட் செஷன் அப்படி இருந்துச்சு லிவிங் டுகெதரில். இப்போது 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேருமே அழகாக மேரேஜ் பண்ணுறீங்க. எல்லோரும் முன்னாடியுமே ஆரம்போட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாரோடும். உங்களுக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, 2-3 பேர் அந்த இந்த ஜாப் இருக்குல்ல பேய் ஓட்டுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க மட்டும்தான். அவங்கள கூட்டுமே நீங்கள் அந்த ஒரு உங்கள் மேரேஜ் செரிமோனியை பார்க்க வைக்கிறீங்க. ஸோ எல்லோரும் முன்னாடியும் ரிங் மாற்றி அழகாக பியூட்டிஃபுல்லாக கிஸ் ஷேர் பண்ணி அந்த மாதிரி அழகான மேரேஜ் நடக்குது. ஃபியூ டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்கூல்லேயே இப்போ பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. ஏதாவது பேய் ஓட்ட கூப்பிட்டா மட்டும்தான் போவீங்க, மற்றபடி இங்கே காலேஜ்லேயே இருந்தால் பார்ப்பீங்க. ஸோ ஆரம் உங்கள் கூட அப்பப்போ ஜாலியாக இருக்கிறது, எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். அவங்கள சும்மாவே இருக்க மாட்டான். ஹீ இஸ் ரொமான்டிக் பர்சன். நீங்கள் கம்முனிடுறான்னு இருக்கவே மாட்டான். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். ரெஸ்ட் ரூமில் கூட்டு போய் கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மாடியில் கூட்டு போய் கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ தான் ஆன்மாலாம் இல்லைல்ல, ஸோ அவன் சேட்டைக்கு அளவே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. காலேஜில் எல்லோரும் ஓட்டியிருப்பாங்க, சார் அந்த மேம் முறைச்சி பார்க்கும்போதே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பம் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ 2 பேரையும் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவன் ஜாலியாக தான் எடுத்துப்பான். இப்படியே வந்து செமஸ்டர்லாம் முடிச்சு ஸோ ஆரம்பமும் நீங்களும் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போது வெளியூரில் போயிட்டு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு இருந்திருப்பீங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு க்யூட்டான மேக்கவுட் செஷன் ஹனிமூன் மாதிரி போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம்க்கு ஒரு கால் வந்திருக்கும். அவன் வந்து மாடிக்கு போய் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ, சொல்கிறா மச்சான். என் ஒய்ஃபோட தானே வந்திருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ஊர். எப்போ வந்து என்ன பார்க்குற? ஆமாண்டா, நான் கூட நம்பலை. ஆனால் ஓயன் என்கிட்ட இருந்து அவனோட ஆன்மாவை பிரிச்சுட்டா. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அவனோட ஆன்மா போகிற மாதிரி இல்லை. அப்புறம் தான் என் ஓயன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தா. ஆக்சுவலாக அவன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கெட்டவன் தான் ஆரம். இன்னொருத்தவன் சொன்னால, ஸோ இவனோட பார்ட்னர்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே கொஞ்சம் நல்லவன். பட் எல்லா பிஸ்னஸுமே அவனுக்கு தான் போயிருக்கும். ஸோ இவனோட பார்ட்னருக்கு, ஆரமோட பார்ட்னருக்கு, ஸோ ஆரமுக்குமே பிடிச்சிருக்காது. ஸோ சில குறுக்கு வழிகள் பண்ணி தான் அவனுக்கு வர வச்சுருப்பான் ஆரமுக்கு பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு தான் அன்றைக்கி சண்டை போட வந்திருப்பான். ஸோ இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்த ஒரு சண்டையில் தான் இந்த மாதிரி ஆகியிருக்கும். அவன் மேலேயும் தப்புன்னு சொல்லலாம், கொஞ்சம் தப்பு. பட் என்ன பண்ணுறது, அது சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அவன் இறந்துருப்பான். உங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவன் சொன்னதை நம்பி இந்த அந்த ஆன்மாக்கிட்டேயுமே எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க என்ன ஸ்டோரின்ட்டு. ஸோ இப்படியே வந்து அவன் கூட வந்து நல்ல லைஃப் லீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எதுவுமே அவன் போகல. ஜஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஸராக, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுறீங்க. கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு ஒரு ட்வின் பேபிஸ் பிறக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அழகாக இருக்குதுங்க. என்ன சொல்கிறது, அந்த பொண்ணுக்கு உங்களை மாதிரியே அந்த பேய்ங்கள்லாம் பார்க்குற ஒரு பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. ஸோ ஆரம் வந்து ஒரு நாள் வந்து நைட்டு மாடியில் கூட்டி விளாண்டுருந்துருப்பான். ஸோ அப்பா இங்கே பாருங்களேன்,
அங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் பயந்து அப்படியே திரும்புகிறான். ஓகேடா, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த கதையை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பேரிங் கைஸ். இது எப்படி இருந்துச்சு? த்ரில்லாக இருந்துச்சா, இல்லை எப்படி இருந்துச்சு, கதை நல்லா இருக்கா, இல்லை என்ன லைக் ஆட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆரம்க்கு வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கடா ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க வந்து லைக் ஆர்டினரி கதையை கேட்டிருந்தாங்க ப்ரொஃபஸராக ஆரம்பிச்சு. எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுனா, அது ஏற்கனவே மூவியில் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே போட்டால் போர் அடிக்கும்ல. மேபி ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணேன். ஓகேவா, கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆட் பண்ணி. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆரம்க்கு போடணும்னு நினச்சி ஒரு நிறைய கதை நான் வந்து யோசிப்பேன். அது செட் ஆகலை. இப்போதைக்கு ஆரம்க்கு ஒரு கோஸ்ட் ஸ்டோரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக தோணுச்சு, அதான் எடுத்தேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். பாய் அம்மி, சரங்கே.